கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவர் உலக ரட்சகருமாகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே உங்கள் எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். 1947 வருடம் ஆகஸ்ட் 15ஆம் தேதி நம்முடைய தேசத்திற்கு சுதந்திரம் கிடைத்த ஒரு நாளாக இருக்கிறது. இன்றைக்கு நாம் சுதந்திரவாளிகளாக, இந்திய குடிமக்களாக நாம் இருக்கிறோம் என்று சொன்னால், இதற்கு பின் அநேக சுதந்திர போராட்ட வீரர்களுடைய தியாகம், கண்ணீர், அவர்களுடைய ரத்தம் சிந்துதலாகும். கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்தை வாசித்து இந்த நாளுக்காக நாம் ஜெபிப்போம். சகோதரரே, நீங்கள் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டீர்கள். இந்த சுயாதீனத்தை நீங்கள் மாம்சத்திற்கு ஏதுவாக அனுசரியாமல் அன்பினாலே ஒருவருக்கொருவர் ஊழியம் செய்யுங்கள். என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, கலாத்தியருக்கு எழுதின நிருபம் 5ஆம் அதிகாரம் 13வது வசனத்திலே கலாத்தியருக்கு அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுகிறதான வசனம் இது. நாம் சுயாதீனத்திற்கு அழைக்கப்பட்டிருக்கிறோம் என்று சொல்லுகிறார். சுதந்திரத்திற்காக நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோமா? ஆனால் அதே வேளையில அந்த சுதந்திரத்தை தவறாக பயன்படுத்தக்கூடாது என்று சொல்லுகிறார். எனக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, சுயாதீனம் என்றால் என்ன? ஃப்ரீடம். அப்போஸ்தலனாகிய பவுல் சொல்லுகிறார், இந்த சுயாதீனத்தை மாம்சத்திற்கு ஏதுவாக உபயோகிக்க கூடாது என்று சொல்லுகிறார். என கேட்கிற என் அன்பு கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த நாட்களை பார்க்கிற பொழுது எங்க பார்த்தாலும் தற்கொலையை நம்ம பார்க்கிறோம். தற்கொலை, அது மாத்திரமல்ல, வாழ்க்கை சீரழிவு. இன்றைக்கு மனித சந்ததியே விஞ்ஞானத்தை கண்டுபிடிக்க விஞ்ஞானம் வளர வளர மனித சந்ததிக்கு அழிவைத்தான் அதிகமாக அதை தேடி கொடுத்து கொண்டிருக்கிறது என்பதை மறந்து போகக்கூடாது. காரணம், அதை தவறாக உபயோகித்துதல், அதை தவறாக பயன்படுத்துதல். எனக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, சுதந்திரவாளிகளாக இருக்கும்படியாக நம்ம அழைக்கப்பட்டிருக்கிறோம். ஆனால் நம்முடைய சுயாதீனம் தவறாக பயன்படுத்தக்கூடாது. அந்த தவறாக பயன்படுத்துகிற பொழுது என்ன நடக்கும்? வேதம் சொல்லுகிறது, பாவத்தின் சம்பளம் மரணம், பாவம் செய்யும் ஆத்துமா சாகும் என்று வேதம் சொல்லுகிறது. ஆனால் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை சொந்த இரட்சகராக நம்ம ஏற்றுக்கொள்ளுகிற பொழுது அதனுடைய பிரதிபலன் நித்திய ஜீவனா. இந்த கால வேளையில எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, இன்றைக்கு கர்த்தர் உங்களை சுயாதீனத்திற்கு என்று அழைத்திருக்கிறார், விடுதலைக்கு என்று அழைத்திருக்கிறார். ஆனால் உங்களுடைய சுயாதீனத்தை, உங்களுடைய ஃப்ரீடமை எப்படியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்கள்? ஆண்டவருக்காக நீங்கள் உங்கள் சுயாதீனத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? அல்லது சுயத்திற்காக, உலக பிரகாரமான காரியங்களுக்காக உங்கள் சுயாதீனத்தை பயன்படுத்திக் கொண்டிருக்கிறீர்களா? ஆண்டவருக்காக நம்ம இந்த உலகத்தில் ஜீவிக்கிற பொழுது, ஆண்டவருக்காக இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிற பொழுது, எனக்கு அன்பான கர்த்தருடைய பிள்ளைகளை, ஒவ்வொரு நாளும் நமக்கு பேர் ஆனந்தம் தான். ஒவ்வொரு நாளும் நம்முடைய வாழ்க்கை சந்தோஷம்தான். எனக்கு இருக்கிற கர்த்தருடைய பிள்ளைகளை, இந்த சுயாதீனத்தை கர்த்தர் உங்களுக்கு அருளை செய்து பரலோகத்திற்காக வாழும்படியாக, பரலோகத்திற்காக பிரகாசிக்கும்படியாக உங்களை ஆசீர்வதித்து கிருபையினால் நிரப்பி நடத்துவாராக. கல்வாரி சிலுவையில ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கல்வாரி சிலுவையில நமக்காக இரத்தத்தை சிந்தி நமக்காக ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருடைய மரணமானது இந்த உலகத்தில் நமக்கு ஒரு பெரிய விடுதலையை கொண்டு வந்தது, ஃப்ரீடமை கொண்டு வந்தது. எதிலிருந்து? பாவத்திலிருந்து, சாபத்திலிருந்து நமக்கு விடுதலையை கொண்டு வந்தது. கலாத்தியர் 3ஆம் அதிகாரம் 13-14 சொல்லுகிறது, சாபத்திலிருந்து அவர் நம்மை விடுதலையாக்கினாராம். ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவை நீங்கள் ஏற்றுக்கொண்டிருக்கிறீர்களா? அப்படியானால் இனி உங்களுக்கு சாபமே இல்லை. ஆண்டவர் உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். அவருக்காக ஜீவிக்கும்படியான மகா பாக்கியத்தை உண்டாக்கி இருக்கிறார். உங்கள் சுயாதீனத்தை கர்த்தருக்காக பயன்படுத்துங்கள். உங்கள் சுயாதீனம் ஆண்டவருக்குள்ள இன்னும் உங்களை பெருக செய்யட்டும். சுயத்திற்காக உபயோகிக்க வேண்டாம், உலகத்திற்காக உபயோகிக்க வேண்டாம். அதனுடைய முடிவோ பயங்கரமாக இருக்கும். உலகம் காப்பாற்ற முடியாது, மனிதர்கள் காப்பாற்ற முடியாது. காரணம், ஆண்டவர் என்பவர் நித்திய ஜீவனை கொடுக்கிறவர், அவர் சர்வ வல்லவர். அவர்தான் பரலோகத்திற்கு வழியாக, சத்தியமாக, ஜீவனாக இருக்கிறார். இந்த வசனத்தின்படி கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து இந்த நாள் முழுவதும் நடத்துவாராக. நம் கண்களை மூடி ஜெபிப்போம். அன்பின் ஆண்டவரே, இந்த நாளில் இந்த ஜெபத்தில் இணைந்து ஜெபித்துக் கொண்டிருக்கிற ஒவ்வொரு கர்த்தருடைய பிள்ளைகளுக்காக ஜெபிக்கிறேன். ஆண்டவரே, இவர்களை ஆசீர்வதிங்க, இவர்கள் குடும்பத்தை ஆசீர்வதிங்க.
ஆண்டவரே, இன்றைக்கு உடைய பிள்ளைகள் சுதந்திரவாளிகளாக அழைக்கப்பட்டிருக்கிறார்கள். உமக்காக இன்னும் ஜீவிக்க, உமக்காக இன்னும் வாழ, இன்னும் உமக்காக பிரகாசிக்க, இன்னும் உமக்காக ஓட கர்த்தர் கிருபித்தார். இவர்களுக்கு நல்ல சுகத்தையும் பலனையும் ஜீவனையும் ஆரோக்கியத்தை கூடும். அநேக ஜனங்களுக்கு முன்பதாக ஜீவனுள்ள சாட்சியாக இவர்களை உயர்த்தும். கர்த்தருடைய திருப்பிரசனம் வெளிப்படட்டும். இவர்கள் துக்கம் சந்தோஷமாக மாறட்டும். எந்த விதமான அடிமைத்தனத்தில் இவர்கள் இருந்தாலும் இப்பொழுதே அந்த அடிமைத்தனத்திலிருந்து இவர்களை விடுதலையாக்கும். கர்த்தருடைய மனதுருக்கத்தினால் இவர்களை நிரப்பி நடத்தும். மகிமை கனம் துதி உமக்கே, இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். God bless you.